Hey guys. Hi guys. Welcome back to our YouTube channel and we 222. We are the roommates. And our room number is 222, so the series name is 222. நாங்கள் இப்போதான் கைஸ் பேரே நாங்கள் வைக்கிறோம். இந்த வீடியோவில் பேச போகிற எல்லாமே வந்து ஆன் ஸ்பாட்டில் பேசுகிறது எதுவுமே ப்ரீ பிளான்டு கிடையாது. என்ன ஃப்ளோவில் வருதோ அதை பேச போகிறோம். இதை வந்து ஒரு சீரியஸாக போடலான் இருக்கோம். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். சீரியஸ் வேணும்னா லைக் இதே மாதிரி சீரியஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டாபிக் பற்றி பேசணும்னாலும் சரி, உங்களுக்கு என்ன கண்டென்ட் யூடியூப்ல என்ன மாதிரி டாபிக் வேணுமோ கமெண்ட் பண்ணா போதும், நாங்கள் போட்டுருவோம், பிரச்சனையே இல்லை. ஓகே சரி சரி, என்ன பேசலாம் சொல்லுங்க. இருக்கவே செம்ம முடிச்சாச்சு. நம்ம என்ன சிறக்கடிச்சு பறக்க வேண்டியதான். ஆமா, பறக்க விட்டாங்க. ரொம்ப செம்ம பிரேக்குன்னு விட்டுட்டு தான் கூப்பிட்டாங்களே காலேஜுக்கு இன்னைக்கு. அவங்க இன்னைக்கு வந்து நாங்கள் நேற்று தான் செம் முடிச்சோம். எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நேற்று தான் செம் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து நாளைக்கு செம் பிரேக்கு, நீங்கள் காலேஜ் வர தேவையில்ல, ஒன் டே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. நாங்கள் ஒன்று நினச்சா என்னென்னமோ நடக்குது. நான் வேறு நைட்டே பிளான் பண்ணேன். 11 o'clock எழுந்திரிக்கிறோம், சாப்பிட போயிட்டு வரோம், 12 o'clock குளிக்க போயிட்டு 2 o'clock கிளம்பி ஆடிட்டோரியம் போகிறோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேற்று நைட் நாங்கள் படுக்க போகிறப்ப மெசேஜ் போடுறாங்க, காலையில் 7 மணிக்கு நீங்கள் இருந்தால் ப்ரோக்ராம் நடக்குன்றாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து ஒரு ஃபார்மேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஃபார்மேஷன் பண்ணதுக்கு 7 மணிக்கு 7 o'clock வர சொல்லிட்டாங்க. 6:30 இருந்து கிளம்ப வேண்டியதாக போச்சு. அதில் என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கள் பக்கத்து ரூம் தான் எங்கள் கிளாஸில் போய் நானும் சொல்லிட்டு 6 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு, சரி என்னடி வர சொல்லியிருந்தாங்க கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறேன். அவள பார்த்துட்டு யாருமே கிளம்பல, ஒருவேளை கிடையாது போல, நீ போய் தூங்கிடு. நானும் சரிட்டு தூங்கிட்டு இருந்தா உங்க கிளாஸே போயிருச்சு. என்ன பண்ற, நாங்களும் கிளம்ப விட்டோம். அவருமா 6:45 மேலே வந்து எழுப்பிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க, நீயும் கிளம்பிடுறீ, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்கன்னு கழுத்து ஓடிட்டோம். சாப்பிட ஆகப்படாம 7 மணிக்கெல்லாம் போயிட்டு கிரவுண்டில் நிற்கிறோம். ஆனால் எப்போ தெரியுமா ஸ்டார்ட் பண்ணாங்க? போய் நாங்கள் நிற்கிறோம், யாரும் ஆரம்பிக்கல. என்ன பண்ணுறது, வேற என்ன உட்காந்துட்டே தங்கிட்டு இருந்தோம். பசிக்கவும் செய்யுது, தூக்கத்தில் எழுப்பிட்டு போய் வேற உட்காந்துருக்காங்க, தூக்கமும் இருக்குது. அவங்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சரின்ட்டு உட்காந்துருக்க போனால நல்ல நேரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 8 மணி போல் ஸ்டார்ட் பண்ணி நாங்களும் பண்ணுறோம் அந்த ஷேப்பு வர மாட்டேங்குது. உட்கார முடிச்சு விட்டாங்கன்னு சொல்ல வரணும். ஏதோ ஒரு வழியாக முடிச்சுட்டு கிளப்பி விட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம். சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ ஓகே காலைல ஃபார்மேஷன் முடிச்சுட்டு வந்து படுத்தேன்னு அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. சரி ஆடிட்டோரியம் போகணுமே, ஆஃப்டர்நூன் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு அவசரமாக குளிச்சு கிளம்பி அங்கே போனால் எங்களோட பக்கத்து ரூம்மேட்டா இதுக்கு முன்னாடி உள்ள விளாக்ல வந்திருப்பாங்க, தர்ஷினின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு வந்து எனக்கு ஃபேஷன் பேரேட் மாதிரி சொல்லிட்டு நர்சஸ் தீமில் வந்து ஏதாவது ஒரு காஸ்டியூம் பண்ணிட்டு பண்ணணும். அதில் யார் தெரியுமா வின் பண்ணா? அவங்க தான் வின் பண்ணாங்க. செலிபிரிட்டி ஃபேஷன் டிசைனிங் அவங்க யார் கூப்பிடுறாங்க, அவங்க வந்து வாங்க வாங்க வீடியோல இன்ட்ரோடுவாங்க. இவங்க தான் ஆர்டிஸ்ட் ஹரிணி. ஷீ இஸ் தி வந்து லைக் அவங்களோட ட்ரீமே அதுதாங்க. அவங்க வந்து அவங்க ஃபேமிலி நோக்கி காண்டி இங்க வந்துட்டாங்க. லைக் காலேஜ் லைஃப்ல வந்து 100 பேர்ல 50 பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்சி வந்தாங்களோ இல்லையோ, ஏதோ ஃபேமிலியோட சுச்சுவேஷனால ஃபேமிலியோட கம்பல்ஷன்னால வந்தவங்க தான் அதிகம். ஸோ அது மாதிரி எங்களோட ரூம்மேட் இந்த செலிபிரிட்டி உங்களுக்கு என்ன வேணாலும் இங்கே ஹர்னி எது வேணும்னாலும் கேட்கலாம். உங்களுக்கு மெஹந்தி போடணுமா போட்டு விடுவாங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணணுமா எல்லாமே பண்ணிவிடுவாங்க, சாரீ ட்ரை பண்ணணுமா எல்லாமே பண்ணுவாங்க. ஆல் இன் ஆல் அழகராஜா இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு ஹேவ் ஹர் இன் அஸ் அ ரூம்மேட். அண்ட் everyone has every talent and we all have all the talents. இப்போ கண்டென்ட்டே தெரியாம என்ன பேசணும்னு தெரியாம எங்கேயோ போய் பேசிட்டு இருக்கோம், அது ஒரு டேலண்ட் தானே. ஸோ வந்து ஆடிட்டோரியம் போயாச்சு. சரி ஜாலியாக இருக்கும் போல ஃபங்க்ஷன்னு நல்லா வைப் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் முதல்ல ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்களா, சரி உட்காந்து அங்கே என்ஜாய் தான் பண்ணோம், பிரச்சனைலாம் இல்லை.
ஷார்ட் ஃபிலிம்னு ஒன்று போட்டாங்க. பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் பேர் அழுதாங்க, எமோஷ்னலாக இருந்தது. சரின்னு முடிச்சுட்டு டான்ஸ் முடிச்சுட்டு பேஷன் பரேட் முடிச்சுட்டு சரி போகலான்னு போனால் ஸ்நாக்ஸும் டீ இருக்குன்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சு, எங்கள் காலேஜில் இவ்வளோலாம் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. கொடுக்குறான்னு சொல்லிட்டு சரி கொடுக்குறதையே விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட போயிட்டோம் நாங்கள். சரின்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டு சரி அதே ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிற லைனில் வந்து க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறது ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி அதில் போய் வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள். சாப்பிட்டுட்டு வந்துட்டு சரி ஜாயின் பண்ணி ஜாலி தாண்டான்னு வந்து படுத்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது நாளைக்கு காலேஜ் அடுத்த செமஸ்டர். நாங்களே 4th செமஸ்டர் போயிட்டோம். இப்போதான் வந்து நாங்களே ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. மனசே வலிக்குது ப்ரோ. கஷ்டமா இருக்குல்ல காலேஜ் போகணும்னு நினைச்சாலே. வேற வழி இல்லை ப்ரோ, போய்தான் எங்க காலேஜ் டைம் கேட்டா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. காலைல 8 மணிக்கு போவோங்க, சாயங்காலம் 5 மணிக்கு தாங்க. என்ன பண்ணுவேனே தெரியாது. நல்லா போவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, எந்திரிச்சு வந்துடுவாங்க. இப்படியே 1.5 வருஷத்தை ஓட்டிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் மெமரிஸ் கிரியேட் பண்ணாமல் இந்த 1.5 இயர்ஸ் போச்சு. ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் சார் ஏன் வேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி இது மாதிரி உட்காந்து சரி பேசி நாங்கள் வந்து எங்களோட மெமரிஸ் நாங்களே சேவ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. லைக் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோஸ் நிறையா போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிச்சுக்கலாமா? அந்த மோஸ்ட் அவைட்டட் பர்சன் எங்களோட பக்கத்து ரூம்மேட்டு வாங்க அவங்க வந்து இந்த வீடியோ இல்லாமல் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகாது. அவங்களே நாங்கள் இன்வைட் பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் வாங்க. எஸ் நம்மளோட சேனல் தான், வாங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லை. வாங்க. என்னடி பண்றீங்க? சேனல் என்னடி சிரிக்கிறா? என்ன யூடியூப் சேனல் गाइस ஒரு மனவளர்ச்சில பண்றாங்க. வந்து வளர்ந்துட்டு இருக்காங்கன்னா வளர்த்து விடுங்க, முடியலன்னா இருங்க, டவுன்லோட் பண்ணாதீங்க. ஆமா, ஏன் நீங்க சப்ரஸ் பண்றீங்க? உங்களால முடியலன்னா இருங்க, நாங்க வளர்ந்துட்டு போறோம். நீங்க எதை வச்சு எடுத்து என்ன கேக்குறேன். So guys, உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் வேணும்னா என்கிட்ட வாங்க, எவ்வளவு பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுங்க. மதியங்க நோக்கி கால் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது ஃபீல் டவுனாக இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா எங்கிட்ட வாங்க. உங்களை எப்படி பூஸ்டப் பண்ணுதுன்னு நான் பேசல ஆளை விடுவா சாமின்ட்டு போயிடுவீங்க. நீங்கள் அவ்வளோ திறமை வச்சுருக்காங்க எங்கள் ஆள். கான்டாக்ட் கடவுள் வாயை கொடுத்துறதே பேசுறதுக்கு, நம்ம பேசாமல் அது எதுக்கு வச்சுருக்கோம்? நம்ம பேசலாம் வாங்க பேசலாம். வாங்க பழகலாம். நம்மளோட சீரீஸை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனில் தான் நெக்ஸ்ட் வீடியோ 222 என்னன்னு சொல்லலை. எங்களோட ரூம் நம்பர் வந்து 222. ஸோ நாங்கள் வந்து சீரியஸ் ரூம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணனால சீரியஸ்க்கு பேரே 222 வச்சிட்டோம். அண்ட் வேறு ஏதாவது சீரியஸ்க்கு பேர் வைக்கலான்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணுவோம். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும், சேலஞ்ச் வீடியோஸ் வேணுமா, எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸ் போடுறோம். சரி காய்ஸ், நாளைக்கு காலேஜ் போகணும். டாடா பாய். வேறு வழியில் நாளைக்கு காலேஜ் போகணும். போய் படிடா பரமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாய் गाइस, பை. டாடா. சேனல் பேரே சொல்லுங்க. சஞ்சு டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்க. லைக் கமெண்ட் பண்ணுங்க गाइस நிறையா. பை. டாடா. நான் நாளைக்கு காலேஜ் போகிறேன். பை. நீங்களும் போய் நல்லா படிங்க, நல்லா ஸ்கூல் போங்க. ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணிடாதீங்க, காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிடாதீங்க. லைக் மிஸ் பண்ணிடாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.